மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை நிறைந்த நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். நியாயத்தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். நரகத்தில் தண்டனை மனுஷனுக்கு அவனுடைய பாவத்தின் நிமித்தமாய் கிடைப்பது நிச்சயம். அதிலும் முக்கியமாக அவனுக்கு தண்டனை கிடைப்பதின் காரணம் தேவனுடைய இரட்சிப்பை, அர்த்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலித்திருக்கிறான். தேவனுடைய இரட்சிப்பின் காரியம், அர்த்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் சிலுவையிலே செய்யப்பட்டிருக்கிற பலியின் மேலும் உயிர்த்தெழுதலின் மேலும் விசுவாசம் வைக்கவில்லை. ஆனால் மனுஷனுக்கு நரகத்தில் கிடைக்கக்கூடிய தண்டனை மிக பயங்கரமுள்ளதாய் இருக்கும். அந்த தண்டனை திருவுக்கும் சோதோமுக்கும் நேரிடுவதை பார்க்கிலும் பயங்கரமாயிருக்கும். நரகத்தில் பாவத்திற்காக மட்டும் தண்டனை கிடைப்பதல்ல, ஆனால் எல்லா ஒரு ஸ்லாக்கியத்தையும் மறுதலித்ததற்காகவும் தண்டனை கிடைக்கும். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கப்பர்நகூமில் இருக்கிற ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஸ்லாக்கியத்தை குறித்து சொன்னபோது, அதே நேரத்தில் அவர்கள் மறுதலித்த ஸ்லாக்கியங்களை குறித்தும் அதனால் கிடைக்கக்கூடிய தண்டனை நரகமாய் இருக்கிறது என்பதையும் அவர் சொன்னார். தீர்வு, சீதோன் இவர்களுடைய பாவம் பெரிதாய் இருந்தது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மனுஷன் மறுதலிப்பது இவர்களுடைய பாவத்திலும் மேலானதா இருக்கிறது. மனுஷன் இப்படிப்பட்ட தண்டனையிலிருந்து தப்பிக்கொள்ளும்படி தேவன் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி எங்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். இன்னும் தேவன் சகல மனிதர்களும் மனம் திரும்ப வேண்டும் என்ற கட்டளையை கொடுத்திருக்கிறார். சுவிசேஷத்தை கேட்கக்கூடிய சிலாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் போது அதை மறுக்காதபடி தேவனுடைய கட்டளையை ஏற்றுக்கொண்டு நீங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். தேவனிடத்தில் உங்களுக்காக இதுவே எங்கள் ஜெபமாயிருக்கிறது.